அந்த 4வது சேனலை விதத்துக்கு சேஞ்ச் பண்ணி வை. விதத்தை கொஞ்சம் குறைச்சிக்க. வாய்ஸை கொஞ்சம் ரைஸ் பண்ணி வை. ஓகே? என்னம்மா எழுதியாச்சா? முடிஞ்சது அங்கிள். அப்படின்னா அவற்றை கொடு. ஓகே, ரெடி. நத்திங் சார். வணக்கம். 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 நீங்க தான் மிஸ்டர் ரவி இல்ல? ஆமா சார். உங்க ப்ரோக்ராம் டிவில பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி பாண்டிங்கன்னா சீக்கிரம் முன்னுக்கு வரலாம். நாளைக்கு காலையில 10:30 மணிக்கு ஏவிஎம் ரெக்கார்டிங் தியேட்டர்ல எஸ் ஜானகியோட டூயட் பாடுறீங்க. ஜானகி கூடவா? உங்களை எல்லாம் விட்டுட்டு போகணுங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அநாத ஆசிரமத்துல இருந்து வெளியே வந்த எங்களுக்கு உறவுன்னு சொல்லிக்க இருந்ததே நீங்கள் தான். இந்த இடத்தை விட்டு போகணும்னு நான் விரும்பல. ஆனா ஆனா நான் இப்ப இருக்கிற சூழ்நிலை என்ன தேடி வரவங்களுக்காக நான் போய்தான் ஆகணும். நாங்க வாடகை கொடுக்கலன்னு நீங்க எத்தனையோ தடவை பாத்திரங்களை தூக்கி வெளியே எரிஞ்சிடுவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா தெரிஞ்சோ இல்ல எங்க மேல பரிதாபப்பட்டோ அந்த காரியத்தை நீங்க செய்யல. இவங்க கிட்ட நான் கஞ்சி வாங்கினது துணிக்கு போட்டு காய போடுறதுக்காக நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கஞ்சி தான் எங்களுக்கு எத்தனையோ நாள் ஆகாரமா இருந்திருக்கு. முதல்ல நான் பாட போகும்போது போடுறதுக்கு கூட ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லாதப்ப உங்க புது ட்ரெஸ் எனக்கு கொடுத்தீங்க. ராத்திரி பகல்னு கூட இல்லாம பாடி உங்களுக்கு எல்லாம் தொந்தரவு கொடுத்துட்டேன். நானும் செல்வமும் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் எங்களை மன்னிச்சிருங்க. ரவி, சாதாரணமா நான் எதுக்குமே சங்கடப்பட மாட்டேன். நீ இந்த பில்டிங் விட்டு போறேன்னு சொன்ன உடனே என் மனசு என்னமோ போல இருக்கு. சமயத்துல உன்னை என்னென்னமோ சொல்லி திட்டியிருக்கேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. நாங்க புறப்படுறோம். ஏண்டா ராதா இன்னும் வரலையா? நீ பாட்டுக்கு நின்றுட்டு இருந்தா அங்க ப்ரொடியூசர் 2 தடவை போன் பண்ணிட்டாங்கடா. ஏண்டா கொஞ்சமாவது பொறுப்பு இல்ல இருக்க. நான் என்னடா பண்றது? அவன் வரட்டும். இது வேற. ஹலோ, யாருங்க பேசுறது? யாரு தெரியுதாவ? போன்ல எப்படிங்க தெரியும்? நேரம் வந்தாதான் தெரியும். யார் பேசுறது? ரசிகரா? எங்க இருந்து பேசுறீங்க? போன்ல இருந்தா? யோ வைப்பா, எல்லாம் உன் ரசிகர் தான். ஏண்டா நானும் தெரியாம தான் கேக்குறேன். 10 நாளா டெய்லி இறங்கி வந்து கேக்குறேன். ஏண்டா அவங்க வந்தாங்களா வரலையா இதெல்லாம் நீ கவனிக்க கூடாத? இத பாருப்பா, நான் சொல்லியாச்சு. இதுக்கு மேலே அவங்க வரலன்னா நான் என்ன பண்ண முடியும்? கவனிக்கணும்டா, கவனிக்கணும். நீ எப்படி முன்னுக்கு வர போற? ஏண்டா ஒரு மனுஷன் 10 நாளா ஏசி இல்லாத இருக்க முடியுமா? முடியாத. உன்னால ஏசி இல்லாம இருக்கவே முடியாது. நீயே எடுக்கிறியா? கொஞ்சம் கூட பந்தாவே இல்லையா? ஹலோ, வணக்கம் சார். அப்படியா? பரவாயில்ல சார், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார். எனக்கு தெரியாது சார், உண்மையா தெரியாது. பரவாயில்லையாங்கிறீங்களா சார்? ஓப்பனா சொல்றேன், எனக்கு தெரியாது சார். ஓகேயா? சரி சார், நீங்க ஓகே சொன்னா ஓகே தான். யாரா போன்ல? அதான் நம்ம ப்ரொடியூசர் தான். கன்னட பாட்டு பாடுன்னு சொல்றாரு. எனக்கு லாங்குவேஜ் தெரியாதுன்னு சொன்னேன். பரவாயில்ல, தமிழ்ல எழுதி பாடுன்னு சொல்றாரு. அடி சக்க. நேரம் வேற ஆச்சு, ராதா இன்னும் காணோம். ரிட்டர்ன் டிக்கெட் இதுல வச்சிருக்கேன், டிராவலிங் டிக்கெட் இதுல வச்சிருக்கிறேன், 15 நாளைக்கு தேவையான எல்லா துணிமணியும் எடுத்து வச்சிருக்கிறேன்.
முட்டம் சொல்றது காயில விழுதா? மதுரைக்கு போய்தான் ஆகணுமா? மதுரைக்கு போய்தான் ஆகணுமா? டேய், அட்வான்ஸ் வாங்கி 3 மாசம் ஆச்சு. உன் ப்ராப்ளம் எனக்கு புரியுதுடா. ராதாவை பிரிஞ்சு 15 நாள் எப்படி வெளியூர்ல இருக்கிறது? அதானே உன் ப்ராப்ளம்? போடா பைத்தியக்காரா. ராதா இப்ப பழகுனதாண்டா. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து ஒரு நாள் கூட நீ இல்லாம இருந்ததில்ல. அப்படி இருக்கும்போது 15 நாள் எப்படி இருக்கிறதுன்னு தாண்டா. சாரிடா. இங்கதான் இருக்கீங்களா? நான் கீழே எல்லாம் தேடி பார்த்தேன். அப்புறம் நேத்து நீங்க சொன்னதெல்லாம் நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன். நீங்க வாங்கியிருக்கிற புது பங்களா பெட்ரூம்க்கு லைட் கலர் தான் அடிக்கணும். ஹால்ல 4 சோஃபா செட்டு நல்ல ரிச்சா போடணும். அப்புறம் கலர் லேம்ப்ஸ் வந்து ரெட், ப்ளூ, எல்லோ இதெல்லாம் போடலாம். அப்புறம் இந்த டிவி செட் எங்க வைக்கிறோம்? நீ சொல்றத கேட்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவன் ஒண்ணு சொல்லுவான் கேளு. என்னது? அது அதான். அதானா? அதேதான். அதேதானா? அது அவனையே கேளுங்க. என்னங்க உங்களையே கேட்க சொல்றாரு? அவனையவே கேளு. அது வேற ஒண்ணும் இல்ல. மதுரையில 15 நாள் ப்ரோக்ராமுக்கு அவன் போறான். நாள் 15 டேஸ்ல மதுரை. சரி, நாளைக்கு அவன் போறான். நாளைக்கு காலையில அவன் ஊருக்கு போறான். இப்போ இவன் போறான். இந்த செட்டப்புக்கு ஒரு பிஏ தேவைதானா? ச்சே. हेलो, मैं नो हु इज स्पीकिंग? நான் தான் நான்சென்ஸ் பேசுறேன். அப்படின்னா நான் நினைச்ச ஆள்தா. நீ நினைச்ச ஆள் தானே? இவ்வளவு நேரம் பெல் அடிக்குது, ஏன் எடுக்கல? திமுற? அம்மா, நீங்க இன்னும் தூங்கலையா? காலையில மதுரைக்கு போறதுனால தூக்கமே வரமாட்டேங்குது. நான் தூங்க போறேன். போன் வச்சிடுங்க. ஏய், என்ன விளையாடுறியா? டெய்லி அட்லீஸ்ட் 2 மணி நேரமாவது பேசிட்டு இருப்போம். காலையில 6:30 மணிக்கு ஃபிளைட். 6 மணி வரைக்கும் பேசிட்டு இருக்கலாம்னா? இல்ல, நீங்க சீக்கிரமா தூங்கிடுங்க. நானும் தூங்கிடுறேன். 2 பேரும் கனவுல மீட் பண்ணுவோம். சபாஷ். நாம எங்க மீட் பண்ணோம்னு சொல்லு. ஏன்னா நீ சிந்தாதிரிப்பேட்டைக்கு போய் நான் சைதாப்பேட்டைக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோ, நமக்குள்ள கிளாஷ் ஆகக்கூடாது. அதனாலதான் கேக்குறேன், நாம எங்க மீட் பண்ணோம்னு சொல்லு. பீச்சுக்கு போவோமா? ஏய், நினைக்கிறதா உண்டு. ஒரு காஷ்மீர், கோவா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நினைக்கலாம் இல்ல? ஐயோ, அங்கெல்லாம் போனா உங்க ஃளைட் டைம்க்கு வர முடியாது. ஆமா. அப்படின்னா நாம எங்க மீட் பண்ணுவோம்? நீங்களே சொல்லுங்க. இப்ப மணி 10 ஆச்சு. காலையில 6:30 மணிக்கு ஃபிளைட். 6 மணி வரைக்கும் எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் போவோம். ஓகே? ஓகே. ஓ, நீயா? நான் பயந்தே போயிட்டேன். என்னடி போட்டோலயும் மெர்ஜ் ஆயிட்டியா? நான் போட்டோல தானே மெர்ஜானே. நீ வாழ்க்கையிலேயே ஐக்கியமா போறியே. ஆமா, உன்னை பொண்ணு பார்க்க வர்றதா அப்பா சொன்னாரு. என்ன திருச்சி மாப்பிள்ளையா? வாயை திறந்துதான் பேச. என்னமோ கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆனவளாட்டம். உட்காரடி. நானும் உன்னை பார்க்கத்தானே போறேன்.
எங்க அங்கிள் வீட்டுக்கு வந்தேன். போற வழி தானே உன்னையும் பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னடி? ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுதான். மிஸ்டர் ரவிக்குமார என் கல்யாண ஃபங்க்ஷன்ல நீதான் எப்படியாவது பாட சொல்லணும். இப்பெல்லாம் இந்த மாதிரி கல்யாண ஃபங்க்ஷன்ல நான் அவரை பாட விடுறது இல்ல. ஏதோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்காக மேபி just 1 or 2 songs நான் அவரை பாட சொல்றேன். முழுசா பாட ட்ரை பண்றேன். just take it try. இதுக்கு அவரையே கேட்டிருக்கலாம். பிரபல பாடகர் மிஸ்டர் ரவிக்குமார் ஒரு கல்யாணத்துல பாடுறாருன்னா அந்த கல்யாண வீட்டுக்கே பெருமைடி. கார் வந்துருச்சு, நான் போறேன். நீ எப்ப வர கேட்டு சொல்ற? யூ டூ ஒன் திங். நாளைக்கு நீ நேர்ல வர வேண்டாம். மார்னிங் 10:30க்கு போன்ல கான்டாக்ட் பண்ணு. எல்லாம் நேரம்டி. நான் வரேன். இவனை பார்த்து 4 நாள் ஆச்சு. போன் பண்ணா ரூம்ல இருக்க வேண்டியதானே. எங்கேயோ வெளில கிளம்பி போயிட்டான். என்ன சொல்லணும்? வெளியூர் ப்ரோக்ராம் போக மாட்டேன்னு சொன்னவனே கம்பல் பண்ணி அமிச்சா இப்படிதான் அவசரப்படணும். இனிமே யாரு கேட்டாலும் வெளியூர் ப்ரோக்ராம் கிடையாது. ரெண்டு மணி நேரமா என்ன பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு நேரமா யாரு கூட போன்ல பேசிட்டு இருப்பா? எனக்கு என்னங்க தெரியும்? ஏமா 2 மணி நேரமா போன்ல பேசுவ? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இத பாருங்க, ஹெட்லைன்ஸ் வந்திருக்கு. இந்த வருஷத்துல சிறந்த பாடகர்னு அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. டாடி, உங்களுக்கு இது பெருமையா இல்லையா? அவருக்கு அவார்டு கிடைக்க போறது உனக்கு பெருமையா இருக்கலாம். ஆனா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தா தான் எனக்கு பெருமை. நான் தான் ஒரு மதுரையில இருந்து வந்த உடனே கேட்டு சொல்றேன்னு சொன்னேனப்பா. அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? அத முதல்ல கேட்டு சொல்லு. ஆமா, இது எல்லாரும் சொல்லிட்டியா? இன்னும் ஏதாவது பாக்கி வச்சிருக்கியா? ஐயோ, பிலோமினாக்கு சொல்ல மறந்துட்டேன் டாடி. ஐயோ, அத சொல்லிட்டு வா முதல்ல. வந்துட்டாருங்க. வந்துட்டானா? வரேன்னு சொன்னான். ராதா, 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 ராதா. என்னப்பா? ஏமா அவர் எப்ப வருவாருன்னு சொன்ன? நாளைக்கு வரேன்னு சொன்னாருப்பா. பின்ன நான் ரோட்டரி கிளப் போயிருந்தேன். என் ஃப்ரெண்ட் சொன்னா மிஸ்டர் ரவிக்குமார் வந்து 2 நாள் ஆயிடுச்சாமே. 2 நாள் ஆச்சா? இருக்காதுப்பா, வேற யாராவது இருக்கும். இல்லம்மா, அவரே தான். நல்ல வெரிஃபை பண்ணி தான் சொல்றேன். அவர் வந்து 2 நாள் ஆகியும் போன்ல கூட ஏன்பா என்கிட்ட பேசல? என்ன கேட்டா அவருக்கு என்ன அர்ஜென்ட் வேலையோ 15ஆம் தேதி வர வேண்டியவர் 10ஆம் தேதி வந்திருக்காரு. பாருங்க, இப்ப போய் அவரை பேசிக்கிறேன். ராதா, நீ போற வேகத்துல அவர் மேல காரை கொண்டு போய் விட்டுறாத. ராதாமா, என்ன சுப்பையா? ரவி சாரும் செல்வ சாரும் வீட்டை காலி பண்ணிட்டு அடையார் பங்களாவுக்கு போயிட்டாங்க. எப்பமா ஊர்ல இருந்து வந்த? ஊருக்கா? நான் ஊருக்கே போகலையே. ஊருக்கு போலியே? இல்லையே. நேத்து கூட வீடு மாத்தும் போது கேட்டா நீ ஊருக்கு போயிருக்கதா சொன்னா. நான் போகலையே. அவர் உள்ள இருக்காரா? ரெக்கார்டிங் போயிருக்கான். ரெக்கார்டிங்கா? நான் இல்லாம போக மாட்டாரே. எங்க ஜெமினி தானே? இல்ல பிரசாத்.